வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக விஜய் திருச்சிக்கு செல்வதால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. அமைச்சரவையில் உள்ள அனைவருமே ஜோக்கர்கள். திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தமிழ்நாட்டில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் உயர்வு. தொடர் விலை உயர்வால் ஹோட்டல்கள் மற்றும் அது சார்ந்த பிற தொழில்கள் கடும் பாதிப்பு. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்து. குழந்தைகள் உட்பட 45 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி. குஜராத்தை வீழ்த்தி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய பெங்களூரு அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று திருச்சி செல்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் கடந்த மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று மாலை 4 மணி அளவில் தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு செல்கிறார். அங்கு தனது பிரத்யேக வாகனத்தின் மூலம் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு சென்று உரையாற்ற உள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக விஜய் திருச்சிக்கு செல்வதால் தாவேக்கு அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க உள்ளனர். மேலும் முதலமைச்சர் வருகையை ஒட்டி 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கொஞ்சம் முன்னாடி போங்க. 13 சீட்டும் ஜோக்கராகவே உள்ளது போல தற்போதைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் எல்லோருமே ஜோக்கராக உள்ளனர் என்று திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றும் பெரிய மாற்றம் அல்ல, இதற்கு 35% பேர்தான் காரணமாக இருந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக 20% பேர் அவரது ரசிகர்கள் என்று தெரிவித்தார். குழந்தைகளுக்கு இனிப்பு மிட்டாய் தருவது போல இணையதளத்தில் தொடர்ந்து இனிப்பானவையை பேசி வந்த இன்ஃபுளுன்சர்களை தாவேக்கு விலைக்கு வாங்கி திமுக ஆட்சிக்கு எதிரான செய்திகளாக பரப்பி ஆட்சியை பிடித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தற்போது பெற்ற வாக்குகளை மீண்டும் பெற முடியாது என்ற காரணத்தினால்தான் அதிமுகவில் இருப்பவர்களை அவர்கள் வலைவீசி பிடித்து வருகின்றனர் என்று கூறினார். இப்போதைய அரசின் முதலமைச்சர் விஜய் அல்ல, ஆதவ அர்ஜுனாவின் நிழல் முதலமைச்சராக பின்னணியில் இருந்து இந்த அரசை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 13 சீட்டும் ஜோக்கராகவே உள்ளது போல தற்போதைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் எல்லோருமே ஜோக்கராக உள்ளனர் என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலையை மத்திய அரசு மீண்டும் உயர்த்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவி வரும் போர் சூழலால் பல்வேறு நாடுகள் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவிலும் அதன் தாக்கம் பெருமளவில் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மத்திய அரசு எரிவாயு சிலிண்டர்களின் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகிறது. அந்த வகையில் மாத தொடக்கமான இன்று தமிழ்நாட்டில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த தொடர் விலை உயர்வால் ஹோட்டல்கள் மற்றும் அது சார்ந்த பிற தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் குழந்தைகள் உட்பட 45 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மியான்மரின் ஷான் மாநிலம் நாம்காம் நகரில் உள்ள கங் அப் கிராமம் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் சுரங்க பணிகளுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் திடீரென்று வெடித்து சிதறின. இதில் அந்த வெடிபொருள் கிடக்கும் அதன் அருகே இருந்த குடியிருப்புகளும் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 45 பேர் உயிரிழந்தனர். மேலும் 70 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதித்துள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது.
இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 75 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் பெங்களூரு அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. விளையாட்டுத் துறையை கல்வித்துறைக்கு சமமாக உயர்த்த வேண்டும் என்ற உத்தரவை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறப்பித்துள்ளார் என்று கோவையில் பெரியார் அறிவுலகத்தை ஆய்வு செய்தபோது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் பல்வேறு ஆய்வுகளையும் ஆலோசனைக் கூட்டங்களையும் மேற்கொள்ள வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் பெரியார் அறிவுலகத்தை ஆய்வு செய்தார். அப்போது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் அனைத்தையும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு விவரித்தனர். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் தமிழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், சரியான நெடுஞ்சாலைகள் இல்லை என்றால் மக்களுடைய பயணமும் தொழில்துறையும் சரியாக இருக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத் துறையை கல்வித்துறைக்கு சமமாக உயர்த்த வேண்டும் என்ற உத்தரவை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதும், மது பழக்கம் அதிகமாக இருப்பதும், முக்கியமாக ட்ரக்ஸ் கல்ச்சர் இளைஞர்கள்ட்ட அதிகமானதுனால இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பிற்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாயிட்டு இருக்கு. பெரியகுளம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தனது உறவினர்கள் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தாவேக்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை உழவர் சந்தை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பங்கேற்றார். அப்போது அமைச்சர் கீர்த்தனா தனது உறவினர்கள் மேலதாளத்துடன் சீர் சுமந்து வந்தபோது அமைச்சரும் இணைந்து சீர் சுமந்து ஊர்வலமாக மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றார். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவிற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து சால்வை இணைப்பித்து வரவேற்றனர். திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் சகோதரியின் மகளுக்கு மலர் தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் பங்கேற்றுவிட்டு புறப்பட்ட அமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது. பதவிகளுக்காக பாஜக நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலக மாட்டார்கள் என்றும், எங்களிடம் மிக சிறந்த தலைமை பண்பு உள்ளது என்றும் சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்தார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் விழாவில் திருவள்ளுவரின் உருவப்படத்திற்கு காவி நிறம் பூசப்பட்ட விவகாரம் தற்பொழுது தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தியாகராய நகரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருக்குறள் என்பது கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்கள் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியது என்றும், திருவள்ளுவர் இந்து மதத்தை வழிபடக்கூடிய துறவி என்பதால் அவர் எப்போதும் நெற்றியில் பட்டையுடனும் காவி உடையுடனும் தான் இருப்பார் என்றும், இந்து மதத்தின் வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்துக் கூறும் சனாதன தர்மத்தை திருக்குறள் பிரதிபலிக்கிறது எனவும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு களப்பிரச்சனைகள் உள்ளபோது அமைச்சர்கள் அவற்றை கவனிக்காமல் திருவள்ளுவர் விவகாரத்தை பேசி வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதை விடுத்து களத்தில் இறங்கி மக்களுக்கான பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகம் திமுக அரசின் ஜெராக்ஸ் காப்பியாகவே செயல்படுகிறது. திமுக செய்த அதே நீட் தேர்வு, மொழி அரசியல் மற்றும் திருவள்ளுவர் அரசியலையே தாவேக்கவும் முன்னெடுக்கிறது என்றும் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுமான பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என தெரியவில்லை என்று
திருவாரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டுமான பணியினை கைவிடக் கோரியும் கர்நாடக மற்றும் மத்திய அரசை கண்டித்தும் திருவாரூரில் ரயில் நிலையம் முன்பு திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசினார். அப்போது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருகின்ற காவிரி நதிநீர் ஆணையம் தீர்ப்பு என்பது தமிழகத்திற்கு சாதகமாக இல்லை எனவும், ஒரு வருடம் கூட கர்நாடக அரசு நதிநீர் ஆணைய தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு உரிய நீரை கொடுத்தது இல்லை எனவும், மாறாக மழை வெள்ள காலத்தில் மட்டுமே நீர் திறந்து விடுகின்றனர் என்றும், இந்நிலையில் கொஞ்ச நஞ்சம் வந்து கொண்டிருக்கும் நீரையும் முழுமையாக தடுத்து தமிழகத்தை பாலைவனமாக்கும் வகையில் மேகதாது அணை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு கர்நாடக அரசு முயன்று வருகிறது என்றும் கி வீரமணி தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்கு உரிய நீரை கொடுக்கக்கூடாது என்பதற்காக கர்நாடகாவில் பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வருகின்றன எனவும், அதன்படி தமிழகத்திற்கான உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் கர்நாடக கட்சிகளைப் போன்று தமிழக கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் எனவும், இதற்கான பணிகளை கட்சித் தலைவர்கள் அரசியலின்றி பின்பற்றிட வேண்டும் எனவும் கி வீரமணி கேட்டுக் கொண்டார். எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் மேகதாது அணை கட்டுவதற்கு திட்டங்களை போட்டது மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பதற்கிறத மிகப்பெரிய தமிழ்நாட்டின் வாழ்வாதார உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு பேர் அபாயத்தும் ஆகும். ஆகவே இதை தடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை திராவிடர் கழகம், ஒத்த கருத்துள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அது மாதிரி அத்தனை கட்சிகளை எல்லாரும் இணைத்து பல கட்சிகள் தமிழ்நாடு எங்கும் இந்த உணர்வுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு முதல் தளமாகத்தான் இந்த திருவாரூரை டெல்டா பூமியை தேர்ந்தெடுத்து குறுகிய காலத்திலே அறிவிப்பு நடத்தி இன்றைக்கு தயாராக இருக்கிறோம். ஆம்பூர் அருகே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் காரை வழிமறித்து திமுக நிர்வாகிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் திமுக நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கான்ஸ்டைன் ரவீந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். அப்போது மாதனூர் ஒன்றிய தொழிலாளர் நல அமைப்பாளர் வேலு என்பவர் தனது கருத்தை தெரிவித்த போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் அவரின் கருத்தை கேட்காமல் வெளியே போ என அலட்சியமாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி வேலு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆய்வுக் கூட்டம் முடிந்து வெளியே வந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கான்ஸ்டைன் ரவீந்திரன் காரை வழிமறித்து திமுகவின் அடிப்படை தொண்டனாகவும், ஒன்றிய கவுன்சிலரின் கணவராகவும், ஒன்றிய தொழிலாளர் நல அமைப்பாளராகவும் இருக்கும் என்னையே கருத்து தெரிவிக்க விடாமல் அலட்சியமாக கூட்டத்தை விட்டு வெளியே போய் என சொல்வதற்கு நீ எதற்கு இங்கு வந்தாய் என ஆதங்கமாக கேள்வி கேட்டு திமுக நிர்வாகி வேலு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பூவிருந்தவள்ளியில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி 1000க்கும் மேற்பட்டோர் தாவேக்குவில் இணைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் முன்னாள் திமுக நகர செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் திமுக கவுன்சிலர்கள் மாலதி, வடிவேல் உள்ளிட்ட திமுக, அதிமுக, புரட்சி பாரதம் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் பூவிருந்தவள்ளி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு தாவேக கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்திற்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலுவாக உள்ளது என்று மாவட்ட செயலாளர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனியார் திருமண மண்டபத்தில் அரக்கோணம் நகர அதிமுக சார்பில் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலுவாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் நகர செயலாளர்கள் துறை, இளைஞர் பாசறை மாநில பொறுப்பாளர் ஷியாம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்று சிறப்பான முறையில் ஆலோசனை மற்றும் செயல் வீரர் கூட்டம் நடந்தது.
இந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் எந்த ஒரு அடிமட்ட தொண்டரும் இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஒருவரும் எங்கும் செல்லவில்லை என்பதற்கு இன்றைக்கு நடந்த நகர அரக்கோணம் நகர ஆலோசனை கூட்டமே சாட்சி. கருப்பு திரைப்பட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரை மேலூரில் உள்ள கருப்பணசாமி சன்னதியில் நடிகர் சூர்யா மற்றும் அவரது மனைவி ஜோதிகா ஆகியோர் வழிபாடு செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருப்பண்ணன் சுவாமி கோவில் உள்ளது. இந்நிலையில் நடிகர் சூர்யா தயாரிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிவரும் கருப்பு திரைப்படத்தின் வெற்றிக்காக நன்றி செலுத்தும் வகையில் நடிகர் சூர்யா தனது மனைவி ஜோதிகாவுடன் இக்கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து கோவில் சார்பில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. அவர்களின் வருகையை ஒட்டி கோவிலில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் சூர்யா மற்றும் ஜோதிகாவை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கோவில்பட்டியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி எதிர்ப்புறம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அக்கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினார். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையில் தேசிய அளவிலான தேசிய சுற்றுலாத்துறை மாநாட்டை முன்னிட்டு அதன் அறிமுக விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. கோவையில் முதன்முறையாக தேசிய அளவிலான 2026ஆம் ஆண்டிற்கான உலக சுற்றுலா விருந்தோம்பல் அமைப்பு மாநாடு வரும் ஆகஸ்ட் 12 முதல் 15 வரை தனியார் விடுதியில் நடைபெற உள்ளது. இதற்கான அறிமுக விழா கோவை தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுற்றுலா, பயணம் மற்றும் விருந்தோம்பல் துறையை சேர்ந்த முன்னணி நிபுணர்கள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டின் மூலம் தமிழகத்தின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் சுற்றுலா தலங்களை தேசிய, சர்வதேச அளவில் முன்னிறுத்தும் வாய்ப்பு உருவாகும் என தேசிய உலக சுற்றுலா விருந்தோம்பல் அமைப்பினர் தெரிவித்தனர். And this is the first time where we are hosting STOL Coimbatore National Congress, and we are expecting around 500 plus membership all over India, plus our lot of Asian clubs and other part of the world, because we are the world's largest organization, so we are bringing a lot of people from international. சென்னையில் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களின் முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் பொது காப்பீட்டு முகவர்கள் கூட்டமைப்பில் பணிபுரியும் முகவர்களுக்கான ஒரு நாள் விழிப்புணர்வு மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் அந்தந்த துறை சார்ந்த கருத்துக்களை முகவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த மருத்துவ முகாம் முகவர்கள் காப்பீட்டுதாரர்களுக்கு திட்டங்கள் குறித்து எடுத்துரைப்பதற்கு உகந்ததாக இருக்கிறது என்று அதன் தலைவர் மூர்த்தி தெரிவித்தார். இதில் செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் பிரபாகரன் மற்றும் மைய குழு தலைவர் மல்லிகார்ஜுனா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட முகவர்கள் கலந்து கொண்டனர். கோடை விடுமுறையின் கடைசி நாளான நேற்று ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தந்து மகிழ்ச்சியாக கொண்டாடினர். கோடை விடுமுறை விடப்பட்டதிலிருந்து ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி வந்தனர். இந்நிலையில் கோடை விடுமுறையின் கடைசி நாளான நேற்று சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் காணப்பட்டது. அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பங்களுடனும் நண்பர்களுடனும் பரிசல் சவாரி செய்து இயற்கையாக கொட்டும் அருவிகளை ரசித்தும் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். அதன் பின்பு ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள வண்ண மீன் காட்சியகம், பறவைகள் பூங்கா, தொங்கும் பாலம் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தும் தங்களுடைய சுற்றுலாவினை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் குழு சார்பில் அரக்கோணம் அரசு மருத்துவமனை அலட்சியத்தை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் குழு சார்பில் அரக்கோணம் அரசு மருத்துவமனை அலட்சியத்தை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாவட்ட தலைவர் நரேஷ்குமார் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்.
அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் நிரந்தர மருத்துவர்கள் உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும், 24 மணி நேர மகப்பேறு மருத்துவ சேவை ஏற்படுத்த வேண்டும், பொதுமக்களுக்கு தரமான மற்றும் மனிதநேய மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இதில் நகர தலைவர் எட்வின் ராஜ் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்கேன் வசதி, அடிப்படையான ஒரு வசதிகள், ஸ்கேன் வசதி வந்து ரொம்ப எளிமையான மக்கள் தான் இருக்காங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன காயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்கேன் எடுக்கிறாங்க டாக்டர். அப்படி சொல்லும் பொழுது அவங்க ஸ்கேன் எடுக்க போகும்போது இங்கே இல்லாமல் அவங்க சென்னைக்கும் வேலூருக்கும் அல்லது திருவள்ளூர் எழுதி கொடுக்குறாங்க. அது இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து போகிறதுக்கு அது செலவுகள், அதுக்கப்புறமா வந்து நோயாளிகள் அங்கே தங்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய செலவுகள், கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனால் அங்கே போனாங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 15 நாள் தங்கினாங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அந்த செலவு வந்து என்ன பண்ணுறது? போரூர் அருகே அரசு பள்ளி எதிரே செயல்பட்டு வந்த மதுபான கடையை மூட வலியுறுத்தி பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை போரூர் குன்றத்தூர் சாலையில் ஆதி திராவிடர் அரசு பள்ளியின் அருகே மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. தாவேக ஆட்சி அமைந்ததும் பள்ளி அருகாமையில் உள்ள மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவித்திருந்த நிலையில் மௌலிவாக்கத்தில் மட்டும் மதுபான கடை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை மூட வலியுறுத்தி பாஜக சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் மதுபான கடையில் நுழைந்த பாஜகவினர் அங்கிருந்த மதுப்பிரியர்களிடம் பாட்டிலில் உள்ள உச்ச சில்லறை விலைக்கு மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினர். அப்போது கூடுதலாக 20 ரூபாய் வசூலிப்பதாக மதுப்பிரியர்கள் கூறினர். இதையடுத்து மதுபான கடை விற்பனையாளரிடம் கூடுதலாக ஏன் வாங்குகிறீர்கள் என கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 4 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து ஜே நகர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் சென்னை சாலையோரம் உள்ள கோனேரிக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட ஜே நகரில் 1500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறிய பொதுமக்கள் காலி குடங்களுடன் சென்னை காஞ்சிபுரம் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இதையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. போலூர் அடுத்த அள்ளியாளமங்கலம் கிராமத்தில் உள்ள கிருஷ்ணர் ஆலயத்தில் கருட சேவை பஜனை 50ஆம் ஆண்டு பொன்விழா விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த அள்ளியாளமங்கலம் கிராமத்தில் உள்ள கிருஷ்ணர் ஆலயத்தில் கருட சேவை பஜனை 50ஆம் ஆண்டு பொன்விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரங்கள், அபிஷேகம் நடைபெற்று வந்த நிலையில் கருடாழ்வார் ஐம்பொன் சிலைக்கு சிறப்பு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேயர் பஜனை குழு, வள்ளலார் பஜனை குழு, ஆர்த்தநாதேஸ்வரர் பஜனை குழுவினர் இணைந்து சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. நிகழ்வில் போலூர், அள்ளியாளமங்கலம், அலங்காரமங்கலம், மண்டகுளத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கெங்கவள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற வைகாசி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் மற்றும் அக்கரையம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த 24ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதன் பின்னர் தினம்தோறும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சக்தி அழைத்தல், பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனையடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மேலதாள வாத்திய இசைகளுடன் ஊர்வலமாக அக்னி சட்டி ஏந்தியும், கம்பி அலகை நாக்கில் குத்தியும், பூக்கரகம் எடுத்தும் முக்கிய வீதிகளின் வழியாக ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்களை எழுப்பியவாறு கோவிலை சென்றடைந்தனர். அதன் பின்னர் சந்தன காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் கெங்கவள்ளி, ஆணையம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரிய மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக விஜய் திருச்சிக்கு செல்வதால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. அமைச்சரவையில் உள்ள அனைவருமே ஜோக்கர்கள்.
திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தமிழ்நாட்டில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் உயர்வு. தொடர் விலை உயர்வால் ஹோட்டல்கள் மற்றும் அது சார்ந்த பிற தொழில்கள் கடும் பாதிப்பு. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்து. குழந்தைகள் உட்பட 45 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி. குஜராத்தை வீழ்த்தி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய பெங்களூரு அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.